தீபிகா வசமா சிக்கிக்கிட்டாங்க. இந்த விஷயம் இவ்ளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாம யாருமே எதிர்பார்க்கல. இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. தீபிகா இவ்ளோ ஒரு கொடூரமானவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா வெண்பாவோட ஷூல கண்ணாடி துண்டுகள போட்டது யாரு அப்படிங்கிற விஷயத்த இப்ப ஐஸ்வர்யா தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இப்ப வெண்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இப்ப ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. வெண்பாவோட கால் அத பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் அவங்க ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா இந்த தீபிகா, வெண்பா கூட நீ பேசவே கூடாது அப்படிங்கிற மாரி ஐஸ்வர்யா கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிர்றாங்க. அவங்கள ஃபோன்ல கூட பேச விடுறதில்ல. அந்த அளவுக்கு தடையா இருந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில ஐஸ்வர்யா அவங்க இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, வெண்பா எப்படி இருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க, உங்க அம்மா தான் அந்த ஷூல கண்ணாடி துண்டுகள போட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த குழந்தை சொல்லவுமே இப்ப ஐஸ்வர்யாவால இத தாங்கிக்கவே முடியல. நம்ம அம்மாவா இப்படியெல்லாம் பண்ணாங்க? நம்ம அம்மா எவ்வளோ நல்லவங்க. ஏன் இப்படி மாறிட்டாங்க? அப்படின்னு சொல்லி அவங்க தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்க தாத்தாவும் சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. அதுபோல இப்ப தீபிகாவுமே வந்து கேட்குறாங்க, "ஏன்டா இப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்கிற?" அப்படிங்கிற மாரி கேட்கிறப்ப, "மம்மி உங்கள எனக்கு புடிக்கவே இல்ல." அப்படிங்கிற மாரி ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாங்க. இந்த வார்த்தைய கேட்கிறப்ப நமக்கு என்னமோ ஆனந்தமா இருக்க தான் செய்யுது. ஆனா தீபிகா ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. தன்னோட குழந்தையோட வாயில இருந்து, "இப்படி ஒரு வார்த்தைய நாம கேட்டுட்டோமே." அப்படிங்கிற மாரி ரொம்பவே பரிதவிச்சு போறாங்க. தன்னோட குழந்தை இப்படி ஒரு வார்த்தை சொல்றப்பவே அவங்களுக்கு இவ்வளோ வலிக்குது அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தையோட ஷூல கண்ணாடி துண்டுகள போட்டீங்களே, அப்ப அந்த குழந்தைக்கு எவ்வளோ வலிக்குதோ அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப வரைக்குமே தெரியலையா தீபிகா? இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இப்ப ஐஸ்வர்யா ஒரு அதிர்ச்சியான முடிவு எடுக்க தான் செய்வாங்க. இனிமே உங்க கூட நான் பேச மாட்டேன். உங்க கூட நான் இருக்க மாட்டேன். நான் டாடி கூட தான் போவேன் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இத கேட்டு தீபிகா பயங்கர அதிர்ச்சியாகுறாங்க. அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க. கூடிய சீக்கிரம் மல்லிகிட்டயுமே மன்னிப்பு கேட்கணும். உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.